என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு வெங்காய பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 துண்டு பட்டை இதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இது கூட 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய். தக்காளி நல்லா சாஃப்டாகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய விழுதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஆல்ரெடி நம்ம வதக்கணுனால பச்சை வாசனைலாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பீசஸாக இருக்குது. க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இப்போது மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிடலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் வேகிற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சிக்கன் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிக்கனும் ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. நான் செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். இது சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடயுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே நம்ம ஈஸியாகவும் பண்ணியாச்சு. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். சுவையான சிக்கன் கிரேவி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.